ஹாய் தோழர்ஸ். இந்திய சமூகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பாபா சாஹேப் அம்பேத்கரின் பார்வையில்தான் நாம் இந்திய சமூகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன்ஸ் ஹேஸ் காஸ்ட் கான்சியஸ்னஸ் அண்ட் கிளாஸ் கான்சியஸ்னஸ் அட் த சேம் டைம். அப்படின்னா எங்கெல்லாம் சாதியை உயர்த்தி பிடிச்சா அதிகாரத்தில் இருக்க முடியுமோ அங்கெல்லாம் சாதியை உயர்த்தி பிடிக்கிறது, எங்கெல்லாம் சாதியை உயர்த்தி பிடிச்சா வேலைக்காகாதோ அங்கெல்லாம் வர்க்கத்தை உயர்த்தி பிடிக்கிறது. இப்போ இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கே முகமது அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவர் இந்த பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன் கேஸில் ஏஎஸ்ஐ சர்வே எடுக்கும்போது ஏஎஸ்ஐயில் ஒரு ரீஜனல் ஹெட்டாக இருந்தவர். ஏஎஸ்ஐ அங்கே பாபரி மஸ்ஜித்தில் பண்ண எஸ்கவேஷனோட ரிசல்ட்ஸில் அந்த மசூதிக்கு கீழே இருந்தது ராமர் கோயில் தான்னு சொல்லவே இல்லை. சில டெப்ரீஸை வச்சு அங்கே கீழே இருந்தது ஒரு டெம்பிளாக இருக்கலான்னு யூகிச்சிருக்கு. அதுவும் அந்த டெப்ரீஸ்லாம் 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்த டெப்ரீஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுது. பாபரி மஸ்ஜித்லாம் 12ஆம் நூற்றாண்டில் கட்டலை. பாபருங்கிற ஒரு மனிதரே 12ஆம் நூற்றாண்டுலலாம் பிறக்கலை. அப்போது இந்த 450-500 வருஷங்களுக்கு முன்னாடி பாபரி மஸ்ஜித் கட்டப்படும் போது அங்கே எதையும் இடிச்சிட்டுலாம் கட்டலை. அந்த 12ஆம் நூற்றாண்டு டெப்ரீஸ்லாம் பௌத்த விகார்களாக இருக்கலாம், சமண பள்ளிகளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இன்னொன்று, அந்த காலத்தில் ஹிந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது. அப்போ சைவம் வைணவங்கிறது தான் கான்செப்டே. இதைத்தான் 2019 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. உடனே அப்போ எதுக்கு சுப்ரீம் கோர்ட் அதை இந்துக்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அங்கே தான் நமக்கும் சுப்ரீம் கோர்ட் மேலே இருக்கிற விமர்சனமே. சட்டப்படியும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் படியும் தீர்ப்பளிக்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட்டு ஹிந்து கான்சியஸ்னஸ்க்காக தீர்ப்பு கொடுக்குறேன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தீர்ப்பை இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றிலேயே யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். கே முகமதுக்கு வருவோம். அவர் பேரை பார்த்தாலே தெரியும், பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அஃபீஷியலாக கொடுக்கப்பட்ட ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ராமர் கோயில் இருந்துச்சு, ராமர் அங்கே தான் பிறந்தாரு, அதுக்கு சாட்சி இருக்குது அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் இப்போ அந்த தீர்ப்புக்கு அப்புறம் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அந்த எவிடன்சஸ்லாம் ராமர் கோயில் தான், அது ராமர் அங்கே தான் பிறந்தாரு, இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து அவங்க பெரிய மனசு பண்ணி அந்த கோயிலை, அதாவது அந்த பாபர் மஸ்ஜித்தை அவங்களாவே முன் வந்து இந்துக்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படி இப்படின்னு. 2019 இவரோட சிறப்பான பிரச்சாரங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒன்றிய பாஜக அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போது கே முகமது அவர்களுக்கு எது முதன்மைப்படுதுன்னா அவரோட வர்க்க நலன். எத்தனை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருந்தா எனக்கு என்ன, எனக்கு அதிகாரத்தில் இருக்கவங்களோட துணை வேணும். நாளைக்கே அந்த தீர்ப்பை கொடுத்த ரஞ்சன் கோகாய்க்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. இது அவருக்கு மட்டும் பொருந்தல. இன்னைக்கு இங்கே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு இசைஞானி இளையராஜா, அவருக்கும் இதே வாதம் தான். நம்ம அடையாளப்படுற சமூக நலன்களை தாண்டி நமக்கான வர்க்க நலன்கள் தான் முக்கியம்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையில தான் இவங்கெல்லாம் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியும் இந்த மாதிரியான ஆட்களை தொடர்ச்சியாக காசை கொடுத்து பதவியை கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்கும். காஸ்ட் அண்ட் கிளாஸ் கான்சியஸ்னஸ் ஆஃப் இந்தியன்ஸ் டூ டேஞ்சரஸ்.